வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாரம்பரிய ரெசிபி. ஏதாவது வருஷப்பிறப்பு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ நம்ம இது செய்யலாம். இந்த சீசன் காலத்துலேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த் பெனிஃபிட் இதில் நிறைய இருக்குது. இதுக்கு நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். கூடவே நறுக்கி குட்டி குட்டியாக தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு மாங்காயை கட் பண்ணி வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான மசாலான்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு மஞ்சத்தூளும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் பெருங்காய பவுடர், அவள் தான். இது மூணையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணியை விட்டாச்சு. மூடி போட்டு இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் அறுசுவைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அந்த சீசன் அப்போ நீங்கள் சீப்பாக இருக்கிற அந்த மாங்காய் சீசன் அப்போ ஏப்ரல் மேலே நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். மேங்கோவில் விட்டமின் சி இதெல்லாம் நிறைய இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிச்சாச்சு. கொஞ்சம் கூடவே இதுக்கு தேவையான வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு மாங்காய்க்கு நான் 3/4 கப் அளவுக்கு தான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் இனிப்பாக இருந்ததுன்னா சாப்பிட திகட்டாக இருக்கும். இது காரம், இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ இது சூடு மாங்காய், அதனால் கொஞ்சமாக இது குளிர்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காயை திருவி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். ஒரு லைட்டாக சூடானோன்னே நம்ம இறக்கி விட போகிறோம். அவ்வளோதான். மாங்காய் பச்சடி, சுவையான அறுசுவை மாங்காய் பச்சடி, பாரம்பரியமான உணவு இது ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.